மக்களே பார்த்தீங்களா? இப்போ கருப்பரிசியை பற்றி நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம்? இந்த கருப்பரிசியை மினிமம் நம்ம 12 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். பாருங்க, கருப்பரிசியை மினிமம் நம்ம ஒரு 12 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். அப்போதான் அதில் இருக்கக்கூடிய சத்து நம்மளால நம்ம உடம்ப ஜீரணிக்க முடியும். ஓகேவா? நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்க, மொத்தம் வருதா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டாங்க. நம்ம இப்போ ரொம்ப அரிசி மெலிசா கொடுங்க, அரிசி வெள்ளையா இருக்கணும், அரிசி மெலிசா இருக்கணும்னு சொல்லி நம்ம போறோம் இல்லையா? அது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஆப்போசிட்டு. அந்த மாதிரி நம்ம உணவுகளை தவிர்க்கணும். இது உங்களுடைய விருப்பங்க. இது என்னுடைய சஜஷன், கோரிக்கை தான். ஓகேவா? உங்களுடைய விருப்பம் தான். நீங்க எப்படி வேணா உங்களுடைய உணவை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, பேக் டு பிளாக் ரைஸ். இந்த பிளாக் ரைஸ்ல நம்ம எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு வீடியோ சைடில் ஓடினது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே நம்ம உடம்புல கிடைக்கணும்னா 12 ஹவர்ஸ் மினிமம் இந்த அரிசியை நம்ம ஊற வைக்கணும். ஸோ 6லேருந்து அடுத்த நாள் காலையில் 6 வரைக்கும் நீங்கள் இந்த அரிசியை நீங்கள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை அப்படியே எடுத்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த அரிசியை அந்த மிக்சியில் போட்டு ஒரு 4 அடி மிக்சியில் அடிச்சிங்கன்னா, கிரைண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறையாக ஆகிடும். ஸோ குறையாக ஆன பிறகு அந்த குறையை எடுத்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் அப்படியே அந்த பாத்திரத்தில் மாற்றி கேஸில் ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கஞ்சி ஆகிடும். அது ஒரு ப்ராசஸ். அந்த கஞ்சியில் கனகவேல் நாட்டு சர்க்கரை போடலாம், கனகவேல் நெய் தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டு நீங்கள் மார்னிங்கில் குடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். ஃபைபர் கண்டென்ட்டு, அயன் கண்டென்ட்டு, நிறைய சத்துக்கள் இந்த கருப்பரிசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான டிஃபிஷியன்சி இருந்தாலும் அந்த டிஃபிஷியன்சி இந்த கருப்பரிசி நீங்கள் இப்போ சாப்பிட்றதுனால குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டியூரேஷன் சாப்பிடணும். மினிமம் ஒரு 48 நாள் ஆச்சு நீங்கள் கருப்பரிசியை சாப்பிடணும் மக்களே. உடனே சாப்பிட்டு உடனே சரியாயிடும் அப்படின்ற எந்த ஒரு கேரண்டியும் எந்த பாரம்பரிய அரிசிக்கு கிடையாது. ஏன்னா அது உங்கள் உடம்புல அதை ஏற்றுக்கணும். உங்கள் உடம்பு அதை ஏற்றுக்கிட்டாதான் அதோடைய ஆக்ஷனை அது ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும். உடனே மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு எனக்கு சரியாகலைன்னு சொல்கிறது. எந்த டிஃபிஷியன்சியாக இருந்தாலும், எந்த பற்றாக்குறையாக இருந்தாலும், பாரம்பரிய உணவு முறைகளை, பாரம்பரிய அரிசிகளை, பாரம்பரியமான விஷயங்களை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்பு மறந்து போன உங்கள் தாத்தா, உங்கள் தாத்தாவுடைய அப்பா, உங்கள் தாத்தாவுடைய அப்பாலாம் இந்த மாதிரி அரிசிகளை கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் சாப்பிடாதனால உங்கள் உடம்பு உங்களுடைய அந்த உள்ளுணர்வு மறந்துட்டு இருக்கும். இது என்ன புதுசாக ஒரு என்ட்ரி உள்ளே வருதுன்னு அது தெரியாது. டிசென்ட்ரி ஆகிடும், வெளில போயிடும். தொடர்ந்து சாப்பிட இந்த அரிசியோடைய பெனிஃபிட்ஸை உங்கள் உடம்பு அப்சர்வ் பண்ணி அது ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 48 நாளாச்சு மினிமம் நீங்கள் சாப்பிடணும். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அரிசியை நீங்கள் மட்டும் சாப்பிடல, உங்களுடைய குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி எப்படி உங்கள் ஜென்ரேஷனை கொண்டு வந்தாங்களோ இந்த விஷயத்த, இந்த சீக்ரெட்டை, இந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டை உங்கள் குழந்தைக்கும் உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா வேற யார் சேர்ப்பாங்க? உங்கள் குடும்பத்துக்கு ஆரோக்கியம் முக்கியம்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் போடுறோம். எங்களை கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் வாங்கலாம். நாங்கள் சப்ளை பண்ணுற கடைகளில் போய் நீங்கள் வாங்கலாம். எங்களது மட்டும்தான் நல்லது, எங்களது மட்டும்தான் வாங்க சொல்லலை. எது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தயவு செய்து வாங்கி சாப்பிடுங்க. எங்களுடைய ஒரே இன்டென்ஷன் என்னன்னா, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை மீட்டு எடுக்கணும். அது மக்கள்கிட்ட போய் சேரணும். கருப்பரிசினா என்னன்றது தெரியாத இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள்ல நம்மளும் ஒருத்தரா வாழாம அந்த கருப்பரிசியோட பெனிஃபிட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும் மக்களே. இவ்வளோ அரிசி சாப்பிட்றோம், இவ்வளோ சப்பாத்தி இட்லி சாப்பிட தேவையில்லை. சும்மா ஒரு கைப்பிடி அளவு பாருங்க. இந்த கைப்பிடி அளவு உங்களுக்கு இல்ல, உங்க குடும்பத்துக்கே சொல்றேன். குடும்பத்துல 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் எவ்வளவு தானே பரவாயில்லைங்க. அட்லீஸ்ட் ஒரு கைப்பிடி அரிசியனாச்சு, இந்த பாரம்பரிய அரிசியை ஒரு நாளைக்கு ஒரு அரிசி, ஏதோ ஒரு அரிசியோ நீங்க சாப்பிடணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஆரோக்கியத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
நான் பேசக்கூடிய தமிழில் சில பிழைகள் இருந்தால் என்னை மன்னித்து அருள வேண்டும். நன்றி.